fuel wire and the connector pump.
காற்றை கையில் அருந்தால் டெம்பரேச்சர் போட்டதுக்கு ஒரு பிளக் கடலில் போனால் பிளக் அடிக்கிறது உங்களுக்கு அந்த இன்ஜின்ஸ் தான் இருக்கும். அந்த பேரே தான் அதே அதை நோட் பண்ணிக்கணும். இது வாரண்டி புத்தகம் இருக்குதானே நிறையவே போட்டு இருந்தானே அதுதான் உண்மையான ஓனர் கடை தான். நீங்கள் பயனாளி ஒவ்வொன்றுக்கும் உள்ளுக்காகவும் வச்சு வருதா வெளியில் உள்ளுக்காக வச்சுருக்கோம். நீங்கள் சொல்லுங்கள், நாங்களும் சொல்லுவோம். உங்கள் எல்லா புக்கும் என்ஜினோட இருக்குன்னு சொல்லுவோம். இன்ஜினோட இருக்கு. நாங்கள் லெட்டரில் உங்களுக்கு கடிதத்தில் போட்டு சரி. அந்த சங்கங்களுக்கு தான் எல்லா வாரண்டி புக்கும் வந்து நேம் என்ன போடுறது? நேம் வந்து நீங்கள் பயனாளி நம்மளோட பேரையும் விலாசத்தையும் நம்பர் போட்டுருக்கேன் நான் இதில். சரிதானே? அது இதில் உங்களுக்கு அந்த பேப்பர் இதில் அக்செப்ட் பண்ணிங்க. இதில் வாசிங்கோ அதோட கீழே பண்ணி மார்க்கெட் பாருங்க. இது வாழை போட்டு ஸ்டிக்கர் ஐயா இதில் படியா எல்லா இன்ஜின்லயும் இதே மாதிரி தான் இருக்கு. அதோட ஒரு மண்ணெண்ணெய்க்கு அந்த கேரன் வந்துருக்கோம். அதுக்குள்ள மண் போட்டு கழுவி போட்டு பாவிக்கும். அது என்ன அப்படியே பாவிக்கலாம். சரிதான். யாருக்கும் விளக்கங்கள் இல்லாமல் அப்படி விளக்கம் தேவை என்று இருந்தால் கோலம் ரெண்டு கார்டு அண்ணா கொஞ்சம் வடமாச்சி கிழக்கு கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தினுடைய சமாசத்தினுடைய தலைவர் தங்கவேல் தங்கபவன் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி குடிநீர் திட்டத்தின் ஊடாக முதற்கட்டமாக 20 பயனாளிகளுக்கு 20 போட் வந்து முதற்கட்டமாக வழங்கப்பட்டது. அதற்குரிய இன்ஜின் 40 வோல்ட்ஸ் யமஹா 40 வோல்ட்ஸ் இன்ஜின் வந்து இன்றைய தினம் அந்த முதல் கட்டமாக வழங்கப்பட்ட பயனாளிகளுக்கு இன்றைய தினமும் 20 பேருக்குரிய இயந்திரங்களும் இன்றைய தினம் வழங்கி வைக்கப்பட்டது. நாங்கள் என்ஜினை அரசாங்கம் கொடுத்தோம் கொண்டு போகிற அந்த நோக்கம் வந்து ஒரு இல்லை. நீங்கள் அவங்கள உங்களுக்கு ஆகிறது உங்கள் மீனவ சமுதாயம் ஒரு சங்கங்களும் சிறப்பான முறையில் தொழில் செய்து இந்த என்ஜின் கூட நீங்கள் பயணப்படணும். அதேமாதிரி நாங்களும் மாற்றப்படுறது இந்த என்ஜினை வச்சு நீங்கள் வழியில் உதவி நல்ல செல்வத்தை சேர்க்கணும். அதே மாதிரி கடலுக்கு நிம்மதியாக போய் வீட்டை பாதுகாப்பு வீட்டை வந்து சேரும். அது உங்களுக்கு எவ்வளோ முக்கியமானது உங்களை நம்பி இருக்கிறார்கள். உங்களோட உயிர் உடம்பு எல்லாம் முக்கியம். அதே மாதிரி எங்களுக்கும் நீங்கள் முக்கியம். ஸோ இந்த என்ஜினானது உங்களுக்கு தெரிந்தது இலங்கையில் வார என்ஜினில் யமஹா மட்டும்தான் ஜப்பான் நாட்டில் தயாரிக்கப்பட்டு ஒரிஜினல் ஜப்பான்லேருந்து வர என்ஜின். இப்போ எந்த ஒரு ப்ராடக்டையும் நாங்கள் நல்ல முறையில் பாவிச்சா எந்த காலத்துக்கு பாவிக்கலாம். அது ஃபோனாக இருக்கட்டும், மோட்டர் சைக்கிளாக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், நாங்கள் சரியான முறையில் பாவிக்கலாம். பைக்கு கொண்டு தண்ணிக்கு ஓடினா பைக் பாவிக்கணும். இல்லை பைக் என்ன செய்யும் கடற்கரை போகும். அதே மாதிரி தான் இந்த என்ஜினும்
நாங்கள் சரியான முறையில் பாவிக்கிறத நாங்கள் இண்டிவிஜுவலாக விற்கிற கஸ்டமருக்கு சொல்லலாம். நீங்கள் ஒரு ஸ்பெஷல் கஸ்டமர் இவங்க கூடாக நீங்கள் எங்களுக்கு அனுபவமாக இருக்கிறீங்க. நாங்கள் உங்களை ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுறோம், ஸ்பெஷலாக கவனிக்கிறோம். ஸோ சில முறையில் அடிஷ்னலாகவும் ஒரு முரணிகள் தரப்பட்டிருக்குது. அதோட எக்ஸ்ட்ராவாக ஃபியூல் டேங்கும் வரும். பழமையா இன்ஜினோட வார எல்லா விஷயங்களும் இன்ஜினோட வருது. இன்ஜினில் பூஜ்ஜியப்படி வார ஃபேன் 12 நம்பர் ஃபேன், அது நார்மலாக எல்லா வெயிட்டுக்கும் ஓடக்கூடிய ஃபேன் வருது. எக்ஸ்ட்ராவாக 11 நம்பர் ஃபேன் வருது. லோட் கண்டிஷனுக்கு நீங்கள் போடுறீங்க, அந்த ஃபேனை கலந்து இந்த ஃபேனை போடணும். அதே மாதிரி என்ஜின் ஓடும்போது இன்ஜினுக்கு போட்டின் சைஸ் இருக்குதானே, போட்டின் உயரம் சரியான உயரம்னு சொல்லுவீங்க. அது சரியான முறையில் இருந்தால் தான் இன்ஜினுக்குரிய சரியான வேகத்தை தரும். இன்ஜின் சரியான ஆர்பிஎம் ஓடும். இன்னும் சரியான முறையில் பார்த்து அது சம்பந்தமாக டெக்னிக்கல் ஆஃபீஸர் இருக்கிறார் மிஸ்டர் ரிஸ்மி. இவர்கிட்ட கண்டெக்ட் நம்பர் உங்களுக்கு வாரண்டி கொடுத்தா நாங்கள் கடைசியில் ஒரு ஷீட் வந்து ரிஸ்மியை போல அடுத்தது வந்து கேன், பெட்ரோல் கேன் தான் நீக்கிறோம். ஓட்ட போடணும் கட்டாயமாக காற்று ஏறுறதுக்கு ஃபுல்லாக முந்தைய இதுக்கு தனியாக சொல்லி ஃபுல்லாக மூடி போனீங்கன்னா என்ஜின் வேகமாக போகல என்ன இருக்காது. மிஸ் பண்ணதோட முடியும். இது நடந்த சம்பவம். அதனால லேசாக கைப்பிடியாத கீழாத சரி சிலவங்க செஞ்சுருப்பாங்க. அதை இதாக்கும் மற்றது தண்ணிக்கிற கேன் என்ன கேன் தண்ணிக்கும் கட்டாயமாக அதை அப்படியே விட்டாதீங்கன்னாலே கொஞ்சம் சுடு தண்ணி சரி பரவாயில்ல கொஞ்சம் ஊற்றி க்ளீன் பண்ணி பாயிலான டஸ்ட் இருக்குது. எந்த கேனாக இருந்தாலும் அது கொஞ்சம் காய்ச்சி க்ளீன் பண்ணி எடுக்கலாம். அளவு வந்து 30 லிட்டர் 1 லிட்டர் ஒயில் ஊற்றணும் மண்ணெண்ணெய்க்கு. பெட்ரோலுக்கு வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண எடுக்கிறீங்க. பெட்ரோலுக்கு வந்து இப்போ சொன்னால் அளவு வந்து 50 லிட்டருக்கு தான் 1 லிட்டர் வரும். பெட்ரோல் 50 லிட்டருக்கு தான் 1 லிட்டர். அப்போ நீங்கள் லேசாக ஒரு 5 லிட்டர் எடுக்கிறதா 100 மில்லி ஒயில கலக்கணும். மண்ணெண்ணெய்க்கு கலக்கிற அதே ஒயில 100 மில்லியை கலந்தீங்கன்னா சரி. வேறு எது மாதிரி தெரியல. நம்ம டவுட் இருக்கா?